யோகி ராம் சுரத்குமார் அவர்களுடைய திவ்ய சரித்திரம் பார்த்துன்னு வரோம். 1942 வருஷம் பீகார் மாநிலத்தில் 14 கிலோமீட்டர் தொலைவில் வைரானி ஜங்ஷன்லேருந்து தஹியான்னு ஒரு கிராமம் இருக்குது. அது பலான் நதி அப்படிங்கிற நதிக்கரையில் இருக்குது. ராம் சுரத்குமார் அவரோட மனைவி ராம் ரஞ்சினியோட அங்கே தான் வசிச்சுட்டு இருந்தார். அது அவரோட மாமனார் வீடு. ராம் ரஞ்சினி தேவிக்கு 4 சகோதரர்கள். அவள் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தராக கல்யாணம் நடக்கிறது, குடும்பத்தில் ஒரே மகிழ்ச்சி, எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையாக இருக்கா. ஒரு சமயம் தேவி ராம் சுரத்குமாரை பார்த்து கேட்குறா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னோடனே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறார். என் பாட்டி ரொம்ப ஆச்சாரமான பெண், ரொம்ப ஈஸ்வர பக்தி ஜாஸ்தி. அதனாலேயே எங்கள் பாட்டி பத்ரிநாத், ராமேஸ்வரம், துவாரகன்னு நடந்தும் வண்டி கட்டின்டும் கிளம்பி போவா. அந்த மாதிரி பல ஊர்களுக்கு போகும்போது என்னையும் கூட கூட்டின்னு போவா. அங்கே போகிறச்செல்லாம் நானும் வேண்டிப்பேன் பகவான்கிட்ட அப்படின்னு சொல்கிறா. என்ன வேண்டிப்ப அப்படின்னு ராம் சுரத்குமார் கேட்க, எப்படியாவது அந்த பகவானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்பேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அதுக்கு ஒரு வேளை நிறைய தபஸ் பண்ணணுமோ அப்படின்னு நினச்சிப்பேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த கவலை போயிடுது. ஏன்னா உங்களை பார்க்கும்போது, அதாவது என் கணவர்னு நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏதோ உயரத்தில் என் கணவர் இருக்காருங்கிறது எனக்கு அப்பப்போ தெரியறது. உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் வேறு ஏதோ ஒரு உலகத்துலேருந்து வந்த மாதிரி எனக்கு தெரியும். ஆனால் மனசு மட்டும் எப்பவும் நிம்மதியாக இருக்கும். இப்போது நீங்கள் எங்கள் குடும்பத்திலேயே ஒத்தராக இருக்கும்போது இன்னும் ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு அவள் சொல்கிறாள். ராம் சுரத்குமாருக்கு அந்த தேவியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ராம் சுரத்குமார் ஆசிரியர் தொழிலில் ஈடுபடுறார். அதனால் அவர் ஒரு அரசு பள்ளியில் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறார். அப்போல்லாம் அரசு பள்ளியில் இருக்கணும்னா பீகாரில் சொந்தமாக நிலம் இருக்கணும். அதனால் அவர் மாமனார் இவர் பேர்லேயே ஒரு இடம் வாங்கி வீடு கட்டியும் கொடுக்குறார். அப்போ அவருக்கு வேலை கிடைக்கிறது. ஒரு நாள் தன் மனைவி கிட்ட சொல்கிறார், ராம் ரஞ்சினி, எனக்கு இஸ்லாம்பூரில் ஒரு இடைநிலை பள்ளியில் வேலை கிடைச்சிடுத்து, நம்ம அங்கே கிளம்பலாம் அப்படிங்கிறா. 2 பேரும் கிளம்பி போகிறா. ஆனால் அங்கே 4 மாதத்துக்கு மேலே அங்கே அவருக்கு பிடிக்கலை. அதனால் திருப்பியும் பரௌனியில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் பள்ளியில் சேர்றார். அங்கே அவருக்கு கிடைச்ச சம்பளத்தில் ஒரு சின்ன தொகையை நர்தராவில் இருக்கிற தன்னோட மூத்த சகோதரருக்கு அனுப்பிகிட்டே வரார். அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து பாட்னாவில் இருக்கக்கூடிய ஆசிரிய பயிற்சியில் இணைந்து அவர் அதில் தேர்ச்சி பெறார் 1945. அப்புறம் பீகாரில் கிர்த்தி அப்படிங்கிற ஊரில் அங்கே இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக இருக்கார். ராம் ரஞ்சினி தேவிக்கு அப்போ தான் குழந்தை பிறக்கிறது. அதனால் திருப்பியும் மாற்றல் கேட்டு பரோனிக்கே வரா. ஒரு சமயம் அவருக்கு இந்த வாழ்க்கை அப்படியே ஓடின்னு இருக்கிற மாதிரி தெரியறது. ஒரு நாளைக்கு ராம் ரஞ்சினியை கூப்பிடுறார். நாளையிலேருந்து இந்த நவராத்திரி தொடங்கிறது. அதனால் நான் 9 நாட்களும் இந்த அறையில் தான் இருப்பேன், தேவைப்பட்டால் மட்டும்தான் வெளியில் வருவேன் அப்படிங்கிற. ராம் ரஞ்சினி தேவியும் அதுக்கு ஒத்துழைக்கிறார். கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த அறையை தாழிட்டு உள்ளேயே இருக்கார். வெறும் நீர் மட்டும்தான் எடுத்துக்கிறார். மௌன விரதத்தை அப்படியே கடைப்பிடிக்கிறார். அப்படியே விஜயதசமி வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறமா உணவை எடுத்துக்கிறார். அதுக்கப்புறம் தான் பேசவும் ஆரம்பிக்கிறார். அவளுக்கு 1945 வருஷம் அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. புத்தரோட மனைவியோட பேரான யசோதா அப்படிங்கிற பேரை வைக்கிறார் அந்த குழந்தைக்கு. எப்போவும் அந்த குழந்தைய யசோ யசோ அப்படின்னு தான் கூப்பிடுவார். ஏன்னா த லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற புத்தகத்தை அப்பப்போ அவர் படிக்கிறதுனால அவருக்கு அதோட தாக்கம் இருந்தது. காலம் அப்படியே நகர்ந்துட்டே வருது. தஹியாக்கும் நர்தராக்கும் போயிட்டு வந்தபடி இருந்தார். வாழ்க்கை மெதுவாக நகர்ந்துட்டே இருக்கு. 1947 வருடம் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அதுக்கு அமிதாப் அப்படின்னு பேர் வைக்கிறார். அமிதாப்னா சூரியன் இல்லை புத்தர் அப்படின்னு அர்த்தம். தஹியா வரும்போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பாலன் நதிக்கரையில் உட்காந்துப்பார். அவர் கூட ராம்தத் சௌத்ரி அப்படிங்கிறவரும் கூட இருந்தார். அவர் அப்பப்போ கூடவே வச்சுப்பார். இவர்
அவள் 2 பேருக்கும் ஒரு நல்ல சத்சங்கம் இருந்தது அவளுக்குள்ள. அப்போ ஒரு சமயம் எதிர இருக்கக்கூடிய நீரை பார்த்தபடியே ராம் சூரத் குன்வர் சட்டுன்னு ஒரு கேள்வி கேட்கிறார் அந்த சௌத்ரிஜியை பார்த்து. சௌத்ரிஜி, இதோ எதிர ஓடுற நதியை கவனித்தீர்களா அப்படின்னு கேட்குறார். ஆமாம் சூரத் அப்படின்னு அவரும் சொல்ல, அந்த நதி மேலே குமிழ் குமிழாக பொங்கி பொங்கி வளர்றதே அதை கவனிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார். ஆமாம், நீர்க்குமிழிகள் அப்படின்னு சொன்னோடனே, இதைத்தான் புத்தர் இதைத்தான் நாம் அப்படிங்கிறார். வாழ்க்கை ஓடுற நதி மாதிரி அந்த குமிழிகள் தான் நாம். சட்டுன்னு கொஞ்சம் வாழறோம், திடீர்னு மறைஞ்சு போகிறோம். ஆனால் நம்ம அந்த நதிக்குள்ளேயே அமர்ந்துண்டு அந்த நதியை நாம் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறதில்ல. எவ்வளோ அழகான பெருக்குள்ள வாழ்க்கை இது. இந்த வாழ்க்கை எப்படி நதி மாதிரி இருக்குது. அதை போய் நம்ம உணராமல் இப்படி துக்கமும் பயமும் ஆசையுமா அரற்றின்றே இருக்கோமே. புத்தர் இந்த மானுடம் ஏன் இறக்கிறது அப்படின்னு கவலைப்பட்டுட்டே இருக்கார். சௌத்ரி, நான் புத்தரை படிக்க படிக்க, அவரை தெரிஞ்சுக்க என் எதிரில் யாராவது கவலைப்பட்டாலோ அழுதாலோ பயத்தால் நடுங்கினாலோ என்னால் தாங்கிக்கவே முடியலை. மெல்ல அவளை அணைச்சிக்கணும் போல இருக்கு. நான் என் பக்கத்தில் வர மனிதர்களோட துக்கத்தினால பாதிக்கப்படுறேன். எனக்கு என்ன வேணுங்கிற விஷயமே குறைஞ்சின்றே வருது அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட அவருடைய நண்பர் சௌத்ரிஜி ரொம்ப கவலையாக சுரத்தை பார்த்து சொல்கிறார். சுரத், நான் உன்னை கொஞ்ச நாள் கவனிச்சுன்னு வரேன். நீ இப்போலாம் வேலைக்கு போகிறதையே தவிர்க்கிற. இதனால் உன் குடும்பம் பாதிக்கப்படுங்கிறது உனக்கு புரியறதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் உன்னை குறை சொல்லலை, ஆனால் உன்னை எதுவோ ஒன்று அப்பப்போ சுற்றி வளைக்கிற மாதிரி எனக்கு தெரியறது. அன்னைக்கு ஒரு நாள் நீ பாலன் நதிக்கரையில் உட்கார்ந்துட்டு இருந்த, கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தியானத்தில் இருந்த. உண்மையை சொல்லு, உனக்குள்ளே நீ என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குற. இதை கேட்ட உடனே ராம் சூரத் குன்வர், உங்ககிட்ட பொய் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? எனக்குள்ள ஒரு மையம் இருந்ததை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுட்டேன். அதைத்தான் எல்லாரும் சுரத் சுரத்னு கூப்பிட்றா. இப்போது அந்த மையம் அவ்வப்போது மறைஞ்சு போகிறது. இதோ இந்த நதி மாதிரி ஒன்று ஓடிண்டே இருக்குது. அந்த நதியானது என்னுள்ள பாயும்போது என் உடம்பு அப்படியே தூளாக மணல் மாதிரி மறைஞ்சு போயிடுறது. அப்புறமா ஆச்சரியமாக ஒன்று சேர்றது. அந்த மையத்தை யாராவது கூப்பிட்டா என் தலை திரும்புறது. அந்த மையத்தை தான் கணவன்னு ராம்ரஞ்சினி நினைக்கிறா. அது இந்த உடம்போடு தொடர்பு வச்சுன்னு இருக்கு. அதைத்தான் சுரத் அப்படிங்கிறா எல்லாரும். அந்த மையத்துக்கு இந்த உலகத்துக்கும் தொடர்பு கொஞ்சம் இருக்குது. சில சமயம் அதுவும் மறைஞ்சு போய்டுறது. அது மறையும் போது வேறொரு விஷயம் உள்ளுக்குள்ளே அப்படியே மலர்றது. அது போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படியே உள்ளுக்குள்ள அப்படின்னு ராம் சூரத் குன்வர் சொல்ல இவர் என்ன சொல்கிற சுரத், நீ சொல்கிறது எப்படி இருக்குது தெரியுமா? இது நீ சொல்ல எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு சமயம் மாடியில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் உட்காண்டிருந்தார். கீழே விவேகானந்தர் இருந்தார். சட்டுன்னு விவேகானந்தர், ஐயோ என் தலையை காணலைன்னு அலறிண்டே ஓடினார். ஆனால் மிகச்சரியாக பரமஹம்சர் முன்னாடி போய் நின்னார். அப்போ பரமஹம்சர், இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்ல, திருப்பியும் தன்னோட தலை இருக்கிறத உணர்ந்தார் விவேகானந்தர். அது மாதிரிலாம் இருக்குது நீ சொல்கிறது. உன் குடும்பத்துக்கெலாம் இதெல்லாம் தெரியுமா? உனக்கு நடக்கிறதெல்லாம் உன் குடும்பத்துக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு ராம் சூரத் குன்வர், இல்லை சௌத்ரிஜி, எனக்கு ஏதாவது ஆயிடும், என் குடும்பம் தனியாக தவிக்கும் அப்படிங்கிற பயம் இருந்தால் தானே இதெல்லாம் நான் சொல்ல முடியும். ஆன்மீகத்தில் நீங்கள் அப்படியே ஆன்மீகத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் தனி, உங்கள் குடும்பத்தை நீங்கள் தான் காப்பாற்றின்னு இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் தோணித்துனா, அப்படிலாம் ஒரு நினப்பு வந்ததுன்னா அது எவ்வளோ அபத்தம். எது ரஞ்சனி தேவிக்குள்ளே இருக்கோ அதுவே தான் எனக்குள்ளேயும், இதோ இந்த நதியோட வேகத்துலேயும் உங்களுக்குள்ளேயும் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும்போது நான் எப்படி இது என் குடும்பம்னு நான் நினைக்க முடியும்? என் குழந்தைகள் இங்கே வரணும்னு இருக்குது. அதுக்கு இந்த சரீரம் ஒரு நிமித்தம். என் மூலமாக இன்னும் சில குழந்தைகள் இந்த பூமிக்கு வர இருக்கிறத எனக்கு நன்னா தெரியும். ஆனால் என்னால் உங்களை மாதிரி சில பேர்கிட்ட மட்டும்தான் இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியும். அதனால் அமைதியாக இருக்கேன். புத்தர் ஒரே ஒரு பிள்ளையை மட்டும் விட்டுட்டு போனார். ஆனால் நானோ அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சிக்கிறார். அவர் கண்ணிலேருந்து நீர் வழியறது.
அவரால் அவருடைய கண்ணீரை கட்டுப்படுத்த முடியல. குலுங்கி குலுங்கி சௌத்ரியோட தோளில் சாய்ஞ்சு அழறார். ஏன்பா இப்படி அழற அப்படின்னு சௌத்ரி கேட்க, இல்லை சௌத்ரி, எனக்குள்ளே நடக்கிற மாற்றங்கள் முற்றிலும் வேறொரு சக்தியால் நடக்கிறது. அது மெல்ல மெல்ல என்னை அப்படியே அணைச்சிட்டே இருக்கு. அதுவே சத்தியம் அப்படிங்கிறத சில சமயம் எனக்கு அந்த அதோட கிரணங்களால் எனக்கு காட்டி கொடுக்கறது. அதை இன்னதுன்னு என்னால் சொல்ல முடியல. அது மறையும் போது உலகம், மனைவி, குழந்தைகள், இங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் அவள்லாம் தெரியறா. இது ஒரு பெரிய ஆற்றில் எல்லாரும் இருக்கோம். இது இங்கே வெறும் துக்கம், பயம், சோகம், பொறாமை, வன்முறை, வெறுப்பு அப்படின்னு எல்லாம் ஒரு கலங்கிய குட்டை மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பெருஞ்சக்தி இவாளெல்லாம் அழும்போது மேலேருந்து இறங்குறது. அந்த ஓலம் அதிகமாகும்போது அதை தாங்க முடியாமல் அங்கேருந்து அந்த ஆற்றோட்டமான ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸை நோக்கி வருது. அங்கே இருக்கிறவா எல்லாரும் அழறா, துடிக்கிறா. இது ஒரு பெரிய அவஸ்தை அப்படிங்கிறத எல்லாரும் உணர்ந்துட்டா. இப்போ வானம் தரையை நோக்கி வருது. அது வெறும் தரை இல்லை, உலகங்கிறது ஒரு போர்க்களம். அங்கே என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம் அப்படிங்கிற அந்த மாய நீர் சுழற்சியில் மாட்டின்னு இருக்கிறவாளை நோக்கி மேலேருந்து அது வருது. இங்கே இருக்கிறவாலாம் ஏன் விழுந்தா, எப்படி கரையேறுவா அப்படிங்கிறதெல்லாம் அந்த வானத்திலிருந்து கீழே வர்றதுக்கு அதுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு முறை அந்த வானத்தையும் கீழே இருக்கக்கூடிய இந்த பாழ் உலகத்தையும் ஒரு சேர பார்த்தேன். அன்னைக்கு நான் வெடிச்சு அழுதுட்டேன். ஏன் அழுதேன்னா, எனக்குள்ள ஒரு கருணைங்கிற பெருஞ்சக்தியும் என்னோட புலன்களால் தொடப்பட முடியாத ஒரு அன்புங்கிற சக்தியும் வெடிச்சு வெளியில் வந்தது. இதோ அவன் அழறான், இவன் ஏமாறுறான், அவனை பயம் சூழ்ந்துட்டுருக்கு, ஐயோ இவன் இப்படி இதிலிருந்து எப்படி வெளியில் வரப்போகிறான் அப்படின்னு என்னை சுற்றி இருக்கிற வாளெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளே அப்படியே அன்பு அப்படியே வந்துட்டே இருந்தது. சௌத்ரி, இந்த நீரை விட அங்கே ஒரு வானம் இருக்குது. அதிலிருந்து பொத்துண்டு வரக்கூடிய நீர் ஒன்று இருக்குது. அதை பருக கூட வேண்டாம், தெளிச்சாலே போதும். இங்கே இருக்கிறவா எல்லாருடைய துக்கமும் நீங்கி எல்லாருக்கும் சுகம் உண்டாகும். அந்த சுகம்ங்கிறது, அந்த வார்த்தைங்கிறது நம்ம சாதாரண சுகம்னு சொல்கிறோமே, அது கிடையாது. அதையெல்லாம் தாண்டினது, நித்தியமானது, அமிர்தமானது. அதை உணர்ந்த அன்னைக்கு ஏதோ பாறைக்கிடையிலிருந்து கசிகிற மாதிரி எனக்குள்ள கசிஞ்சது. அன்னைக்கு என் மகன் பிறந்தான். அதனால் அவனுக்கு அமிதாப்னு பேர் வச்சேன். அது புத்தனோட ஒரு நிலை இல்லையா அப்படின்னு சுரத்குமார் பேச பேச சௌத்ரிக்கு என்ன சொல்கிறதுனே புரியலை. இனி நீ என்னப்பா செய்ய போகிற அப்படின்னு கேட்குற. ரொம்ப இருட்டாக இருந்தது. அந்த இருட்டில், அந்த இரவில், அந்த நிலவு வெளிச்சத்தில் ஜொலிக்கிற ராமசுரத்குன்வரை பார்த்துட்டே சௌத்ரி கேட்குறார். ஆமாம், செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. போன வாரம்தான் கபாடியா பாபா அதை சொன்னார். அவரை போய் பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுத்து அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறார் ராம்சுரத்குன்வர். யாரை பார்க்க போகிற அப்படின்னு சௌத்ரி ரொம்ப உத்து பார்த்து கேட்குறார் ராம்சுரத்குன்வரை. அவர் பேர் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அப்படின்னு சொல்லும்போதே ராம்சுரத்குன்வர் அப்படியே சிலையாகி போயிட்டார். மெதுவாக தளர்ந்து போனார். கால் அப்படியே நடக்கவே முடியல, தளர்ந்து போச்சு. நதிக்கரையோட புல்தரையில் மெல்ல அப்படியே அவரை சாய வச்சு லேசாக நீர் தெளிக்கிறார் சௌத்ரி. சுரத் சுரத் அப்படின்னு அவரை திருப்பியும் எழுப்பி விடுறார். அப்போது அந்த நிலவொளியில் நீர் பட்டு அவரோட முகம் இன்னும் ஜொலிச்சது. ராம்சுரத்குன்வர் தனக்குள்ள பௌர்ணமி நிலவும் அதன் அடியில் தெரிகிற அந்த பிரம்மாண்ட மலையும் அவருக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஆஹா ஆஹா அப்படின்னு அவர் அரற்ற ஆரம்பிச்சிட்டார். விரைந்து வருகிறேன், விரைந்து வந்துடுறேன் அப்படின்னு அவரோட உதடு துடிக்க சொல்லிகிட்டே இருக்கார். மெல்ல எழுந்து நடக்க ஆரம்பித்தார். ஸ்மரணாத் அருணாச்சலம் அப்படின்னு சௌத்ரி தனக்குள்ளே சொல்லிகிட்டே